வணக்கம், என் பெயர் ஐஸ்கார்ஜி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் செயற்பாடு. நட்பு உயர்வு. ஒரு ஊரில் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. 2 பேர் அந்த காட்டில் நண்பர்கள். அங்க மானும் முயலும் 2 நண்பர்கள். ஒரு நாள் நரி அதை பார்த்துக் கொண்டது. ஆனால் மான் கொழு கொழு என்று இருந்தது. ஒரு நாள் நரிக்கு பசி இருந்து கொண்டது. இரையை தேடிக் கொண்டது. அப்பை அங்க முயலும் மானும் பார்க்கிறப்பை மான் கொழு கொழு என்று இருந்து கொண்டது. இதனாலே நரி நல்ல திட்டம் போட்டது. மெதுவாவே மான் கிட்டே போறப்பை மான் நினைத்தது நம்மளை சாப்பிட்டு கொன்றுவார் போலே அப்படின்னு நினைத்து ஓடுறது. நரி நல்ல திட்டம் போட்டு மானே மானே இங்க வா, உன் முயலுக்கு பெரிய ஆபத்து, நீ சீக்கிரமா வா, உன்னோட முயல் நண்பன் தானே, நீ சீக்கிரமா. உடனே அந்த மான் அலறி கொன்றதுனாலே நரி கிட்டே வந்தது. நரி சிரித்து கொண்டது. நல்லா திட்டம் போட்டு நம்ம கூப்பிட்டாச்சு, அவன் மான் நம்ம கிட்டே மாட்டிட்டான், சிரித்து கொண்டது. என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சுன்ட்டு மான் கேட்டு விட்டது. ஆனால் நரி இங்க வா, நான் சொல்றேன்ட்டு ரொம்ப தூரம் நடக்க வச்சு வந்தது. அந்த வழியில் முயல் விளையாண்டுட்டு இருந்தது. அந்த முயல் மானை பார்த்த உடனே, என்ன இந்த நரி சரியான ஏமாற்றுக்காரனே, எப்படி கூட சிக்கினான் அப்படின்ட்டு விட்டது. ஆனால் முயல் உடனே திட்டம் போட்டு எப்படி இந்த ஏமாற்ற நரி கிட்டே போய் மான் மாட்டிக்கொண்டது. அதனாலே முயல் உடனே மான் நம்பா கத்தி கொண்டது. ஆனால் அந்த மான் ரொம்ப பதட்டத்தோட இருந்துச்சு, நம்ம நம்பனுக்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு. அதனால காதுலே உழவில்லை. இதனால முயல் மான் திடீர்னு என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப முயல் அங்க இருந்துச்சு. மான் நினைக்குது, நம்ம நண்பன் இங்க தானே இருக்கா, அவனுக்கு எதுவும் அடிப்படலையேன்ட்டு 2 பேருமே ஒரு பக்கம் ஓடிக்கொண்டது. ஆனால் நரி யாரை பிடிப்பு கொன்றவே, முயலா இல்லை மானான் அப்படின்னு குழம்பிக் கொண்டது. ஆனால் நரி இப்ப 2 பேரையுமே தவறி விட்டது. இதுக்குதான் யாரையுமே ஏமாற்ற முடியாதுன்னு சொல்றது. நன்றி, வணக்கம். வெரி குட்.